பிரைஸ் தி லார்ட். என் பேர் சீமா, இங்கே சோழிங்கநல்லூர்லேருந்து வரேன். ஏசப்பான் பெரியான கிருபையினால 2016 நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில் பிளேஸ் ஆனேன். அங்கிள்கிட்ட வந்து ப்ரே பண்ணேன். ஏசப்பான் கிருபையின் மூலமாக கிடச்சிது. அதை தொடர்ந்து 3 to 4 இயர்ஸ்லேயே ப்ரமோஷனுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தும் பல தடங்கல்கள், போராட்டங்கள், எதுக்காக அந்த பிரச்சனை வருதுன்னே தெரியாது. அவ்வளோவா ஹார்ட் ஒர்க்கிங் சின்சியராக ஒர்க் பண்ணால் கூட எதனால் பிரச்சனை வருதுன்னே அனலைஸ் பண்ண முடியாது. ப்ரமோஷன் வர மாதிரி இருக்கும், அப்புறம் லாஸ்ட் மினிட்ல தடங்கள் ஆகிடும். தொடர்ந்து ஜெபிச்சிட்டு இருந்தேன். அங்கிள்கிட்டையும் வந்து ப்ரே பண்ணல, வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாங்க. அப்புறம் லாஸ்ட் நவம்பரில் ஆறுதலை தேடி ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணேன். அங்கிள் தலையில் பரிமள தைலம் வச்சு ஜெபம் பண்ணாங்க. அதே வாரத்தில் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அந்த டைம் ப்ரமோஷன் வரும்னே. அன்எக்ஸ்பெக்ட்லி நல்லபடியாக ப்ரமோஷன் கடந்து இப்போ ஒரு பீஸ்ஃபுல் ஒர்க் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இந்த காரியத்தை வாய்க்கு செஞ்ச ஏசப்பாக்கும் ப்ரே பண்ண அங்கிளுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னையும் சாட்சியான என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. என் தேவன் ஃபஸ்ட்டு சாட்சி சொல்லணும்னா அநேகம் இருக்குது, ஆனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என் பையனுடைய ஜீவனை குறித்து நான் சொல்கிறேன். 2018 என் பிள்ளை எனக்கு இல்லைன்ற இது எனக்கு பிசாசு எனக்குள்ளே உணர்த்திட்டே இருந்தான். ஆனால் நான் ஜெபிப்பேன், எங்கள் அம்மா ஜெபிப்பாங்க, கர்த்தர் ஒரு நாளும் கைவிடல. என் பிள்ளைய குறித்து நான் பாரப்படாத நாளே இல்லை. ஐயாவுடைய ப்ரேயரை நான் நம்பிக்கை டிவியில் இரவு 11 மணிக்கு கேட்பேன், காலையில் கிராஸ் டிவியில் கேட்பேன். எங்கள் அம்மாவும் கேட்பாங்க. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் என் தேவன் என் பிள்ளை குறித்த பயத்தை எடுத்து போட்டார். என் தேவன் கொடுத்தாரு, அவருடைய சித்தத்தின்படி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நான் இருந்தேன். கர்த்தர் இந்நாள் வரைக்கும் என் பிள்ளையை பாதுகாத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்துருக்கார். கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என் மகளுடைய திருமணத்துக்காக ஜெபித்தேன். 24 வயசாயிருச்சு, என் பொண்ணுக்கு திருமணம் ஆகலையே ஆண்டவரே. ஏன்னா அநேகர் வருவாங்க கீழேயே, அவங்க அப்படி அவங்க இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி என் பொண்ணுக்கு திருமணமே நடக்காமல் இருந்தது. கர்த்தர்கிட்ட ஜெபிச்சேன். ஐயா ஒவ்வொரு நாளும் டிவி நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு ஐயா பேசுவார். என் பொண்ணுக்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுத்தாரு. அவருடைய நாமம் எப்போ அவளுக்கு வாழ்க்கை துணை அமைக்கணும்னு அவருக்கு தெரியுதோ அப்போ அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் தான் இருந்தேன். அநேக போராட்டங்க, ஆனாலும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்து எங்களை ஜீவனோடு இந்த இடத்துல குடும்பமாக நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைங்களுடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், குடும்பத்தில் சமாதானம் வேண்டும், நிம்மதி வேண்டும். குடும்பம் குட்டி நரகமாக இருக்குது, அது ஒரு குட்டி பரலோகமாக மாறின ஆண்டவரே, எதையாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு என் பிள்ளைங்க இன்னைக்கு வர்றாங்க. என்ன செய்ய போகிறீர்? தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நான் ஜெபத்தில் தரித்திருந்தேன். கர்த்தர் நமக்காக நம்ம குடும்பத்தை கட்டுவதற்காக கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. முதலாவது, இன்றைக்கு உன்னுடைய வீட்டை ஒரு நற்குலை திராட்சை தோட்டமாக, நல்ல கனி கொடுக்கிற குடும்பமாக ஆண்டவர் மாற்றும் பொழுது, அதன் பிறகு அந்த குடும்பத்திலிருந்து நல்ல செல்வங்கள், நற்சீர்கள் உண்டாகும். நற்குல திராட்சை தோட்டம் உள்ள வீடுகள், நற்குல திராட்சை தோட்டத்தில் நல்ல சீர்கள் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 36:11 நாம் வாசிப்போமா? உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன்.
நற்குலை திராட்சை தோட்டங்களிலே நற்சீர்களை ஆண்டவர் கொண்டு வருவாராம். நற்குல திராட்சை தோட்டங்கள் அப்படின்னா கனி கொடுக்கக்கூடிய குடும்பங்கள். ஆண்டவர் இன்னைக்கு எல்லாத்தையும் ஆல்ட்ரேஷன் பண்ணி குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் சுத்தம் பண்ணி அதை ஆண்டவர் சொன்ன இந்த வசனத்தின்படியான நற்குல திராட்சை தோட்டமாக, நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய திராட்சை தோட்டமாக மாறிடுச்சுன்னா, உங்கள் குடும்பம் மாறிடுச்சுன்னா, அடுத்த நிமிஷம் நல்ல செல்வங்கள் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அவர் சும்மா ஒன்றும் சம்பாதிக்கல, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அதனால நல்ல செல்வங்கள் அவரை தேடி வருதுன்னுவாங்க. என் அன்பு சகோதரரே, சகோதரி, இன்றைக்கு நீங்கள் கடலில் வந்திருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், பஞ்சத்தில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரே விடுதலைக்கு ஒரே காரியம், உங்கள் குடும்பம் இன்னைக்கு நற்குல திராட்சை தோட்டமாக மாறணும். உங்கள் குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக மாறணும். மாறிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி சொல்லி, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். அப்படின்னா ஒரு பெரிய பெருக்கம். உங்கள் வீட்டில் குட்டி போடாத ஆடு கூட குட்டி போடும். ஆமேன். எந்தெந்த கோழியெல்லாம் முட்டையை வச்சாலும் ஒன்று கூட குஞ்சு பொரிக்கல அப்படின்னா, இன்னைக்கு பிறகு 15 முட்டை வச்சிங்கன்னா 15 முட்டையும் டபுளாக கூட குட்டி போடும். ஆமேன். பழுகி பெருகும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் மனுஷரையும், அப்படின்னா கற்பத்தின் கனி பெருகும், சந்ததி பெருகும், மிருக ஜீவன்களை கூட ஆண்டவர் பெருக பண்ணுவாராம். அல்லேலூயா. ஆமாம், குட்டி போடாத ஆடு, குட்டி போடாத பூனை, குட்டி போடாத எல்லா மிருக ஜீவன்களும் இனி மடமடமடம்னு குட்டி போட்டுரும். பெருக்கம் உண்டு பண்ணி பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையில் உங்களை ஸ்தாபித்து. அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளால வந்த நாட்களில் எவ்வளோ பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பயந்து இருந்தீங்களோ அந்த நிலைமையில உங்களை ஆண்டவர் மறுபடியும் ஸ்தாபித்து. அப்படின்னா ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா பாடுவீங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுவீங்க, நிறைய நல்ல காரியங்களை செய்வீங்க. அந்த பூர்வ நாட்களில் இருந்த அனுபவத்தை ஸ்தாபித்து. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த அந்த நல்ல அனுபவத்தை மறுபடியும் உங்களுக்கு கொடுத்துட்டு, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் நற்சீர் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இருந்த உங்களுடைய சீர்கள், செல்வங்கள், சீர்வரிசைகளை பார்க்கலும் பிந்தின சீர் நல்ல சீர். அப்படின்னாச்சுன்னா மகிமையான சீர்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நற்குல திராட்சை தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இனி நல்ல சீர்கள், நல்ல செல்வங்கள், யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து அவன் வாழ்க்கையிலே உபத்திரவத்தின் நாட்களை ஆண்டவர் அனுமதித்த நாட்களிலே கூட அவனுடைய முந்தின சீரை பார்க்கலும் உபத்திரவத்திற்கு பிறகு சிறப்பான சீரை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் கொடுத்தாருன்னா, உபத்திரவ நேரத்தில் உதட்டினால் கூட பாவம் செய்யாமல் நற்குல திராட்சை செடி என்கிற அந்த சாட்சி அவர் காத்து கொண்டார். ஆமென். அதை காத்துக்கிட்டதுனால தான் முந்தின சீரை விட 2வது ரெட்டிப்பான சீரை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய தரித்திரங்களிலிருந்து வெளியே வருகிறது, உங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருகிறது. யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்கு. இயேசுவாமி பொக்கிஷ சாலையை திறக்க ரெடியாக இருக்கார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கடன்களை எல்லாம் மாற்ற ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார், போன வருஷத்துக்கு முந்தின வருஷமா 17 லட்சமா 27 லட்சமா அவருக்கு கடன். ஒரு சின்ன வியாபாரம் தான் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கடன்லாம் அழிஞ்சிருவோமோ, குடும்பம் ஏதாவது ஆயிடுமோ, நான் பதறி கொண்டு வந்தேன். ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஆண்டவர் உங்கள் மூலமாக கொடுத்த வார்த்தையே நான் பிடித்து கொண்டு போனேன். என்னுடைய எல்லா கடன்களும் அடைக்கப்பட்டு இன்றைக்கு அநேக செல்வங்களையும் சீர்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்து சொன்ன சாட்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியம். எப்படி நடந்தது? ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்தார்கள், கடன்கள் அடைக்கப்பட்டது. இன்றைக்கு கடன்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ண ஆண்டவர் இன்றைக்கு உண்மையாக இருக்கிறார். நீ எத்தனை கோடி வச்சுருந்தாலும் கவலையப்படாதீங்க. என் முன்னால் கவுன்சிலிங்கில் வந்து உட்காருவாங்க, வேதனையோடு வருவாங்க. என்னையா பிரச்சனை? ஐயா, எத்தனை கோடி கடன்? 8 கோடி 10 கோடி கடன். ஞானம் இல்லாமல் வியாபாரம் பண்ணி நிறைய கடனில் மாட்டிக்கிட்டேன், பெரிய சிக்கலில் இருக்கிறேன். எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தில் உள்ள சொத்தை விற்றாலும் என்னை கடன் அடைச்சி வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்னார். நான் சொன்னேன், எதுக்கு உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய சொத்தை விற்று நீங்கள் கடனை அடைக்கணும்? ஆண்டவர் தான் உங்கள் கடனை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார், நம்புறீங்களான்னு கேட்பேன். நம்புற ஐயான்னு சொல்லுவாங்க. சில நல்ல ஆலோசனைகளை அவர்களுக்கு வசனத்தின் மூலமாக கொடுப்பேன். சில நேரங்களில் சொல்லுவேன், இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்கும்.
இன்னைக்கு இந்த காரியத்தில் சில திருத்தங்களை கொண்டு வாங்க. சங்கீதம் 65 ஆண்டவர் சொல்கிறார், திருத்தி தானியங்களை விளைய பண்ணுவாராம். அப்படின்னா தானிய விளைச்சலுக்கு சில நேரங்களிலே திருத்தங்கள் அவசியப்படும். வருமானத்திற்கு முன்பாக சில திருத்தங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று நான் சொல்லுவேன். இதை தான் நீங்கள் மாற்றுங்க, ஆண்டவர் கடன்களை அடைப்பார். கோடிக்கணக்கில் கடனில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து பார்த்தாச்சுன்னா எல்லா கோடி கடனை எங்கே போச்சுன்னு தெரியாது. ஒரு முறை ஒரு சகோதரர் வந்து சொன்னார், ஒருத்தருக்கு 1.5 கோடி கொடுக்கணும் செட்டில்மெண்ட். ஆனால் அந்த சகோதரர் வந்து சொல்கிறாராம், யோ நீ எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாக வட்டி கட்டி நீ வட்டியே 1 கோடி ரூபா எனக்கு கட்டிட்ட, அதனால் உனக்கு ஒரு புண்ணியம் பண்ணலான்னு நினைக்கிறேன். 1.5 கோடி கடனில் நீ கொடுத்த 1 கோடி வட்டியை அசலில் கணக்கு வச்சாச்சு, 50 லட்சம் மட்டும் கொடுன்றாராம். எப்படி நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தைகள், ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுகிற வார்த்தைகள். அவர் சொல்றாரு, அந்த சகோதரன் இதே வட்டி கொடுக்குற ஆள் வந்து நாளைக்கு பணத்தை எண்ணி வைக்கலன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாராம், மிரட்டுவார். அவர் வந்து நின்னாலே கைகாலெல்லாம் ஆடுமா. ஒரே இரவிலே மாற்றம் எப்படி வந்தது? ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே பேசுகிறார். உன் கடன் அடைக்க ஆண்டவர் வழி வச்சிருப்பார். மனுஷர்கள் கண்களில் தயவு கிடைக்கும், கடனாளிகள் கண்களில் தயவு கிடைக்கும். நீ இருக்கும்போது கொடுப்பா போப்பா, நீ கஷ்டப்படுற உன்னை பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்கு. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருப்பார். அந்த மனுஷன் அடுத்த நாள் காலில் நான் தொடக்கத்தில் சொன்ன போல தோசைக்கல்ல புரட்டி போட்ட மாதிரி அப்படியே மாறிடுவார். அல்லேலூயா. எப்போ கிடைக்குதோ கொடுப்பா. பிள்ளைகளை வச்சுருக்க, 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்க, முதல்ல அந்த பிள்ளைகளை ஒழுங்காக படிக்கவே, அந்த பிள்ளைகளை நல்லபடியாக காப்பாற்று போ. நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் பணத்தில் குறியாக இருக்கிறது இன்னையிலேருந்து மாற்றிடணும். பணம் ஒரு மனுஷனுக்கு வாழ்வல்ல, வாழ்கிறதுக்கு பணம் தேவை. பணமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை நல்லா வச்சுருந்தா 4 பேருக்கு நல்லது செய்து நல்ல புண்ணியங்களை உங்களால் எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்த்து கொள்ளுங்க. நான் பிரசங்கம் பண்ணின இடத்துல எத்தனையோ பேர் போய் போன உடனே கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் போயிட்டு, எப்பா இன்றைக்கு மேலே பணத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னதை என்கிட்டே சாட்சி சொல்லிடுங்க. ஐயா உங்கள் மீட்டிங்கில் வரவர் தான் எனக்கு பணத்தை கொடுத்துருந்தாரு, அவருக்காகவே மீட்டிங் வராமல் இருந்தேன். இப்போ அவரே சொல்கிறாரு, நீ மீட்டிங் போயா முதல்ல, எனக்கு பணத்தை நீ அப்புறம் வேணா கொடு, எப்போவுமே கொடு, இல்லை கொடுக்காத போன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ மாற்றங்கள். ஏன்னா இந்த புல்பீட்டில் நின்று பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவருடைய வார்த்தைகள், ஜனங்களுக்கு சகாயம் பண்ணுகிற ஆண்டவருடைய வார்த்தைகள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எந்தெந்த இடத்துல எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் அப்பா வெள்ளியும் பொன்னையும் வச்சிருக்கிறார். அதை முதல்ல நம்பினா போதும். அல்லேலூயா. அப்பா எப்போவுமே மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு திருப்பி பணம் கொடுக்க மாட்டார். உலக அப்பாவும் அப்படி தான். சில தகப்பன்மார் சொல்லாங்க, அவனுக்கு நான் இவ்வளோ கொடுத்தேன், எல்லாத்தையும் கொண்டு போய் அழிச்சிட்டான், எதுக்கு செலவு பண்ணுறதுனே தெரியாமல் அழிச்சிட்டான், இதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன். காரணம் மிஸ்யூஸிங். அதே போல் தான் பரலோக அப்பா உங்களுக்கு கொடுக்குற செல்வங்களை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா ஆண்டவர் திருப்பி கொடுக்க மாட்டார். அதனால் என்னென்ன மிஸ்யூஸிங் உங்களிடத்தில் இருக்கோ அத்தனை இன்னைக்கு மாற்றிடணும். செல்வங்கள் கொளிக்கும், நற்சீர் உண்டாகும். முந்தின சீரை விட பிந்தின சீர் நற்சீர். 2வது, ஒரு நற்குல திராட்சை தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி ஆண்டவர் கொடுப்பாரா. முதல்ல நல்ல சீர்கள், 2வது நல்ல புத்தி. சங்கீதம் 111:10 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆண்டவருடைய கற்பனைகளின்படி செய்கிற வாழ்கிற யாவருக்கும் நல்ல புத்தியை கொடுப்பாரா, நற்புத்தி. நற்குல திராட்சை தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கேன். முதலாவது நல்ல சீர், நல்ல செல்வங்கள், சொந்த வீடு வாசல் எல்லாத்தையும் தருவார். யார் யார் வாடகை இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, வாடகை அப்பப்போ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் வாடகை கொடுக்குறதுக்கே சரியாக இருக்குது, வீட்டுக்கு ஒன்றும் வரலன்னு நினைக்கிறீங்களா, நல்ல சொந்த இடத்துல இனி நீங்கள் தொழில் பண்ணுவீங்க. சொந்த வீட்டில் உட்கார்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க. வாடகை கொடுக்கணும், அப்பப்போ வீடை மாற்றுறாங்க, பூனை குட்டியை மாற்றுற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் மனவேதனையோடு இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய பேருடைய கடன்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கும்படி ஆண்டவர் சில காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நல்ல சீர், நல்ல வீடு, நல்ல வசதி வாய்ப்புகளையும் தோட்டங்களையும் துறவுகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சொந்த நிலத்திலே நீ விதைக்க போறீங்க. சொந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு வியாபாரம் பண்ண கிருபை செய்வார். ஆண்டவர் சொன்னால் அதை செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா.
நாங்கள் நடத்துகிற ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு சகோதரர் டாக்ஸி டிரைவர் 2 வருஷத்துக்கு முன்னால் ஃபஸ்ட்டு அந்த கூட்டத்துக்கு வந்தார். அவருடைய மனைவி அழைத்து கொண்டு அவர் வந்தார். அவர் சொன்னார், நான் ஒரு சின்ன ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறேன், அந்த ட்ராவல்ஸ் வச்சு தான் என்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறேன், பிள்ளைகளை வழி நடத்திட்டு இருக்கிறேன். முதல் மாதம் அவர் மீட்டிங் வரும்பொழுது ஆண்டவர் தனி ஜெபத்தில் சொல்கிறாரு, உனக்கு சொந்த வீடு வாசலை கட்டி திராட்சை தோப்புகளை வாங்க நான் உனக்கு உதவி செய்வேன். வெளியே வந்தோடனே மனைவிட்ட சொல்கிறாராம், காருக்கு ரிப்பேர் பார்க்குறதுக்கே மனுஷன் அல்லாடிட்டு கிடக்கிறான், சொந்த வீடா சென்னையில், அதுவும் ஓஎம்ஆர் ரோட்டில் அவங்க இருக்கிற இடம் ரொம்ப விசேஷித்த ரொம்ப காஸ்ட்லியான இடம், எப்படி எனக்கு வீடு கிடைக்கும்? அப்போ அவங்க மனைவி சொன்னாங்களாம், நம்ம ஆண்டவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் தொழிலை ஆசீர்வதித்து நஷ்டங்களை விலக்கி வண்டியில் ரிப்பேரை ஸ்டாப் பண்ணி ஆக்சிடெண்ட்டை ஸ்டாப் பண்ணி நல்ல ஆர்டரை கொடுத்து 24 மணி நேரமாக நம்ம வண்டி ஓடுறதுக்கு வழி செய்துட்டாருன்னா ஆண்டவருக்கு லேசான காரியம். ஒரு டாக்ஸி டிரைவர் சென்னையில் ஒரு வீடு வாங்குறதுன்றது உலக பிரகாரமாக யோசித்தா முடியாத காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சா அது அவருக்கு லேசான காரியம். அவருடைய மனைவியும் பிள்ளைமா வந்து சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சியில் என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா நான் தான் அந்த வீடை போய் திறந்து வச்சேன், ஃப்ளாட்டு கூட இல்லை, இண்டிபெண்ட்டாக இடத்த வாங்கி 2 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் வாடகை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவருக்கு ஆண்டவர் அருமையான வீடை கட்டி நான் தான் போய் பிரதிஷ்டை பண்ணி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதில் ரொம்ப முக்கியமான சாட்சி என்னென்னா, 1 பைசா கடன் வாங்கலை, பேங்க் லோன் வாங்கலை, யார்கிட்டையும் போய் நகையை வாங்கி அடவு வைக்கலை. ஆண்டவர் கொடுத்த சொற்ப வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு முதல்ல இடத்த வாங்கினாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பித்தாங்க. பார்த்தா அருமையான ஒரு 2 மாடி பில்டிங், இண்டிபெண்ட் ஹவுஸ். அவ்வளோ அருமையாக அந்த சகோதரர் சாட்சி சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியம், இவர் எப்படி வீடு கட்டினார், அவருக்கு எப்படி வருமானம்? ஆண்டவர் மதக திறந்தார்னா திறந்து விட்டுக்கிட்டே இருப்பார். மட்டை திறந்த வெள்ளம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஆசீர்வாதம். சிலர் சொல்லுவாங்க, பணம் பணத்தை நோ, பணம் பணத்தை சம்பாதிக்கணும்னாலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் வேண்டும். நிறைய பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி பணம் சம்பாதிக்கலான்னா இருந்த கோடியும் கோட்டை விட்டு நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும், எத்தனையோ பேர் 10 பைசா கூட முதலீடு பண்ண அவர்களுக்கு நிவர்த்தி இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு நாவின் திறமையை ஒன்று கொடுத்து நாவினால வியாபாரம் பண்ணி அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ஆண்டவர் எல்லா நெருக்கடிகளையும் நீக்கினை விடுவிப்பா. நல்ல சீர்கள், அடுத்து நல்ல புத்தி. யாருக்கு தெரியுமா ஆண்டவர் நல்ல சீர்களை எல்லாம் கொடுப்பார்? நல்ல புத்தி வேணும். சிலர் சொல்லுவாங்க, முதல்ல நல்ல புத்தியாயிரு, புத்திமானா நடந்துக்கோன்னு சொல்லுவாங்க. புத்தி உள்ளவனை போல நடந்துக்க, நீ பைத்தியக்கார மாதிரி எதையும் செய்திராத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளின் படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. நல்ல புத்தி இருந்ததுன்னா நீங்க பெரிய காரியங்களை செய்யலாம். இந்த புத்தியை கெடுக்கிறது எதுனா பிசாசு. எப்போ பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள புத்தியை கெடுக்கும்? பிசாசுக்குரிய செயல்களை அவன் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது, கர்த்தருடைய விரோதியாகிய பிசாசானவன் அவனுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு அவனை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருப்பான். லேகியோனுக்குள்ளால எவ்வளவோ அசுத்தாவி இருந்துச்சான். அந்த அசுத்தாவிகள் அத்தனையும் ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் மாற்றினார். அதன் பிறகு அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்திருந்தான். அதுக்கு முன்னால புத்தி இல்லாம, புத்தி சுவாதீனம் இல்லாம கல்லறையில் போய் படுத்திருப்பான். தன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளை அவனே காயம் பண்ணிக்குவானாம். தன்னை தாயினை காயப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வேதனையின் காரியம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அவனை சந்தித்தார். அடுத்த நிமிஷத்துல எல்லா புத்தி பேதலிக்க பண்ணுகிற ஆவிகள் வெளியேறி அவன் புத்தியுள்ளவனாக, நற்புத்தி உள்ளவனாக, சுய புத்தி உள்ளவனாக ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்தான். இன்றைக்கும் உங்க பிள்ளைகள் யார் யார் நல்ல புத்தி இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு நற்புத்தியை கொடுக்க விரும்புகிறார். நல்ல புத்தியை கொடுப்பார், அவர்களை நல்ல புத்திமானாக மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் பொது அறிவு, பொதுவான புத்தி அவங்களுக்கு இருக்காது. நாலேஜ் இருக்கும், படித்த காரியத்தை குறித்து நல்லா தெரியும், ஆனால் வாழ்க்கையில் எப்படி புத்திமானாய் நடந்து கொள்ளுவது தெரியாது. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்குறேன்னு தான் சொன்னார். ஞானம், அறிவு, புத்தி கூர்மை எல்லாத்தையும் நான் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். இன்றைக்கு அந்த அறிவை, அந்த புத்தியை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த புத்தி என்ன பண்ணும்? நீதிமொழிகள் 19:14 சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு.
அப்படின்னா ஒரு புத்தியுள்ள மனைவி இருந்தால் தான் அவள் வீட்டை கட்ட முடியும். அது ஆண்டவர் கொடுக்கிற ஈவு. வீடு ஆஸ்திகள் எல்லாமே பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்து வைக்கிறது தான் வீடு ஆஸ்தி. ஆனால் மனைவி அப்படி அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற ஈவு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இனிமேல் புத்திமான்களாக நடந்து கொள்வீர்கள். அந்த புத்திமான்களாக நீங்கள் நடக்கிறத நிமித்தம் ஆண்டவர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுப்பார். அன்னைக்கு அப்படி தான் ஆண்டவர் யோசுவாவை நம்பி பெரிய பொறுப்பை கொடுக்கும் பொழுது யோசுவா 1:8 சொல்லுகிறது, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். எப்போ தெரியுமா? ஆண்டவருடைய வசனத்தின்படி செய்ய நீ உன்னை விட்டு கொடுக்கும் பொழுது. முதலாவது நற்சீர்கள், இரண்டாவது நற்புத்தி, மூன்றாவதாக நல்ல செய்தி. நிறைய பேர் அதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. குடும்பத்தில் நல்ல செய்தி நிறைய வரணும், பிள்ளை பெரிய மனுஷி ஆகணும், பிள்ளை நல்லபடியாக பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், நல்ல செய்திகள். பிள்ளை டாப்பராக வரணும், ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், நற்செய்தி. பிள்ளைக்கு நல்லபடியாக ஒரு குழந்தை கிடைக்கணும், நற்செய்தி. இன்னைக்கு பிறகு துர்ச்செய்திகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு நற்செய்தியை கொண்டு வருவார். நீதிமொழிகள் 15:30 சொல்லுகிறது, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாகும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். கர்த்தர் இந்த நாட்களுக்கு பிறகு உடைய குடும்பத்தை மகாமேட்டில் உள்ள நற்குல திராட்சை தோட்டமாய் வைப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்
அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5457-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.